மத ரீதியிலான துவேஷ பிரச்சாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வரும் பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான யோகி ஆதித்யநாத் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மாயாவதிக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இதன் மூலம் இரண்டாவது கட்ட லோக்சபா தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் இந்த இரண்டு தலைவர்களாலும் பிரச்சாரம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. யோகி ஆதித்யநாத் மத ரீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. மாயாவதி தனது பிரச்சாரத்தின் போது முஸ்லிம்கள் காங்கிரசுக்கு ஓட்டு போடக்கூடாது, பாஜகவை எதிர்ப்பது பகுஜன் சமாஜ் கட்சிதான் என கூறினார். இவ்விரு பேச்சுக்களும் தேர்தல் ஆணையம் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு தலைவர்களிடமும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் தலைமை தேர்தல் ஆணையம் உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதில்லை என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செய்தது. இந்த நிலையில்தான் நாளை காலை 6 மணி முதல் 48 மணி நேரத்திற்கு, அதாவது 2 நாட்களுக்கு மாயாவதி பிரச்சாரம் செய்வதோடு ரோட் ஷோவிலும் ஈடுபடுவதோ பிரஸ் மீட் செய்வதோ கூடாது என தேர்தல் ஆணையம் இன்று தடை விதித்தது. இதேபோன்ற உத்தரவு யோகி ஆதித்யநாத்துக்கும் பொருந்தும். ஆனால் அவருக்கு 72 மணி நேரங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது 3 நாட்களுக்கு அவரால் பிரச்சாரம், பிரஸ் மீட் உள்ளிட்ட எந்த விஷயங்களிலும் ஈடுபட முடியாது. இந்த உத்தரவு காரணமாக 18ஆம் தேதி நடைபெற உள்ள தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் இந்த இரண்டு முக்கிய தலைவர்களாலும் ஈடுபட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது.